இது என் மனசுக்கு நான் சொல்லிக்கிட்டது. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்து நான் சொல்லிக்கிட்டது. நான் ஒரு பர்சனுக்காக ரொம்ப அழுதேன். ஒரு இப்போ 1 இயர் ஆக போகுது. ஜூன் 1 வந்தால் 1 இயர் கிட்ட முடிய போகுது. அவங்களுக்காக நான் அழுதுட்ருக்கேன், இமேஜினேஷன் பண்ணிவிட்டு. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு கிளிக். ஓகே, இவங்க ஒன்றும் ஜேகே இல்லை. ஜேகே மாதிரி சார்ஜ் கூட இவங்க கிடையாது. அவரோட கால் தூசி கூட இவங்களாம் வரமாட்டாங்க. இந்த ஆட்களுக்காக நீ போயிட்டு அழுதுட்ருக்க, இவங்ககிட்டே போயிட்டு உங்கள் அப்பா அன்பை எதிர்பார்க்குற, இவங்ககிட்டே போயிட்டு நீ பிடிஎஸ் ஜேகே வந்து எதிர்பார்க்குற. நோ, இவங்க ஃபேஸ் வைஸாக வர மாதிரி இருக்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கு. ஆனால் உன் விஷயத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க அதை நீ நோட் பண்ணல. ஹீ இஸ் நாட் ஒர்த் இட். தட்ஸ் இட். அவ்வளோதான். திருந்து போதும். எத்தனை நாள் நீ அலைவ, எத்தனை நாள் நீ அவங்களுக்கு வெயிட் பண்ணுவ, எத்தனை நாள் நீ வந்து ஒன்று நீயே ஹர்ட் பண்ணிப்ப. போதும். லவ் பண்ணுறியா? ஓகே ஜஸ்ட் லவ் பண்ணுற, அவ்வளோதான். கடவுளாக பார்த்து ஒரு நாள் உன் மனசில் இருக்க அந்த காதலை தூக்கி போட்டுட்டு இதை விட 1000 மடங்கு பெஸ்ட்டானது நீ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பர்சன் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா நீ ட்ரூவாக லவ் பண்ணுற. உங்களை அவ்வளோ 1% கூட மிஸ்டேக் கிடையாது. ஈவன் நீ தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு போய் தப்பு செய்வேன். நீ அந்த மாதிரி பர்சன். இவ்வளோ லாயலாக இருக்க. உன்னை மதிக்காத ஆளுக்கிட்ட போய் நீயே அவங்க காதலை வந்து எதிர்பார்க்க. நீ எதுக்கு அவங்ககிட்ட போய் காதலை எதிர்பார்க்குறதுன்னு கேட்குறேன். அப்படி ஒன்று பிச்சு எடுத்து தான் ஒருத்தவங்க வந்து உனக்கு அன்பை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. சரியா? கடவுள் உனக்கு இது வரைக்கும் கொடுத்ததில் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு அவ்வளோதான். இதெல்லாம் விட்டு எவ்வளோ பேர் உன்னை லவ் பண்ணியிருக்காங்க, உன்னை எவ்வளோ பாசம் உனக்கு எவ்வளோ கேர் கொடுத்துருக்காங்க, பாசம் கொடுத்துருக்காங்க. அவங்க இல்லை நீ அடங்கி போகாத ஆள். எதுக்கு இந்த மாதிரி பர்சன் நீ அடங்கி போகணும்? எதுக்கு நீ கெஞ்சணும்? நீ எதுக்கு அடங்கணும்? ஃபஸ்ட்டு இது வரைக்கும் திமிரு பிடிச்சவளாக இருந்தால் இதுக்கப்புறமும் அப்படியே இரு. அன்பு வேணுன்றதுக்காக அடங்கலாம். ரொம்ப அடங்கி போகணுன்னு அவசியம் கிடையவே கிடையாது. சரியா? ஓகே, விட்டு கொடுத்து போகலாம். அது யாருக்கு விட்டு கொடுத்து போகணுன்னு ஒரு இது இருக்குல்ல. சரியா? ஸோ கடைசி ஃபைனலில் சொல்கிறது என்னென்னா, இஸ் நாட் ஒர்த் இட். தட்ஸ் இட். இஸ் நாட் அ ஜேகே. இஸ் நாட் யுவர் டேட். இஸ் நாட் யுவர் ஃபேவரட் ஆக்டர். ஓகே, ஜஸ்ட் பாய். இஸ் ஜஸ்ட் அ பாய். இட்ஸ் நாட் அ மேன். தட்ஸ் இட். Okay baby, please just move on. Get them let go. Okay.